தொன்மையான தமிழ் மொழியை சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற மொழிகளால் அழிக்க முடியாது. வேறு எந்த மொழியையும் திணிக்க தமிழ் மண்ணில் இடம் கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் திருட்டு நகைகளை வாங்கிய நகை வியாபாரி கைது. ஞானசேகரன் அளித்த தகவலின்படி 120 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து புழல் சிறையில் அடைப்பு. அசாமின் மோரிகான் மாவட்டத்தை மையமாக கொண்டு மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவு. கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. சீமான் மீதான புகார் தொடர்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் வளசரவாக்கம் போலீசார் விசாரணை. சீமான் இன்று விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ள நிலையில் பெங்களூரு சென்று விசாரணை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்தம். பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சாலையில் ஓடிய கரடியால் பரபரப்பு. எதிர்ப்புறமாக வந்த வாகன ஓட்டிகள் தலைதெறிக்க ஓட்டம். நான் காங்கிரஸ்காரனாகவே பிறந்தேன், அதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திட்டமிட்டு சதி நடப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் விளக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பேருந்து நிலையத்தில் 26 வயது பெண் பாலியல் வன்கொடுமை. சரித்திர பதிவேடு குற்றவாளியின் செயலால் பேருந்து நிலையத்தை சூறையாடிய மக்கள். சீர்காழி அரசு மருத்துவமனையில் 4 நாட்களாக குழந்தைகள் நல மருத்துவர் பணியில் இல்லை என புகார். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுடன் பெற்றோர்கள் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு. இரு சுங்கச்சாவடிகளுக்கு இடையேயான தொலைவு விதிமுறையை மீறியதால் உத்தரவு. ஒடிசா கடற்கரையில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. முதல் முயற்சியிலேயே சோதனை வெற்றி பெற்றதற்கு ராஜ்நாத் சிங் வாழ்த்து. பஞ்சாப் மற்றும் தெலுங்கானாவில் அனைத்து பள்ளிகளிலும் மாநில மொழிப்பாடம் கட்டாயம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு மத்தியில் மாநில அரசுகள் அதிரடி உத்தரவு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க வருகையை உறுதி செய்தார் அதிபர் டிரம்ப். நாளை நடக்கும் சந்திப்பில் உக்ரைன் கனிம வளங்களை கொள்முதல் செய்வது குறித்து பேச்சு. மூன்று ஆண்டுகள் போரில் உக்ரைனின் 11% நிலப்பகுதியை சொந்தமாக்கிய ரஷ்யா. டோனெஸ்டெக், டான்பாஸ், மரியபோல் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் ரஷ்ய வசம் சென்றன. காசாவை அமெரிக்கா தன்வசப்படுத்தினால் எதிர்கால காசா எப்படி இருக்கும்? போரால் நிலைகுலைந்த காசா வளர்ந்த நகரமாக மாறும். ஏஐ வீடியோவை வெளியிட்ட ட்ரம்ப். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 65 பேர் கோஸ்டாரிக்காவிற்கு அனுப்பி வைப்பு. சட்டவிரோத குடியேறிகளுடன் 2வது அமெரிக்க விமானம் கோஸ்டாரிக்காவில் தரையிறங்கியது. சென்னை வந்த மகேந்திர சிங் தோனி ரசிகர்களுக்கு கொடுத்த ஹிண்ட். கடைசி ஒருமுறை என்ற மோர்ஸ்கோ டி ஷர்ட்டுடன் வந்த தோனி.
இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கான் பேட்ஸ்மேன் இப்ராஹிம் ஜான்ட்ராம் புதிய சாதனை. சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் 146 பந்துகளில் 177 அடித்து சாதனை படைப்பு. சாம்பியன்ஸ் டிராபியில் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி அளித்த ஆப்கானிஸ்தான். இங்கிலாந்தை வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்த ஆப்கானிஸ்தான் அணி. சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தான் வங்கதேச அணிகள் இன்று மோதல். தொடரில் இருந்து வெளியேறிய இரு அணிகளும் ஆறுதல் வெற்றி பெற முனைப்பு. துபாய் ஓபன் டென்னிஸில் மெத்வதேவ் சிட்சிபாஸ் காலிறுதிக்கு தகுதி. முன்னணி வீரர் ஈகோ ஹம்பட் இரண்டாவது சுற்றில் அதிர்ச்சி தோல்வி.